Hi guys, so welcome to our channel Cricket and Tamil. So இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இந்தியா vs நியூசிலாந்து அதாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 கடைசி லீக் மேட்ச் அதோடைய ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கான்டெக்ஸ்ட் ஒரு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஆப்பனண்ட் யார் அப்படின்றத பற்றி டிசைட் பண்ண வேண்டிய ஒரு மேட்ச் தான். ஸோ அப்படின்றப்ப யார் ஆஸ்திரேலியா ஆட போகிறாங்க, யார் சவுத் ஆஃப்ரிக்கா ஆட போகிறாங்க அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணுற ஒரு மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நியூசிலாந்து சூப்பராக போனாங்க. நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 wickets டவுன். அந்த 3 wickets டவுனுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், அதாவது விக்கெட்ஸ் அவங்க நிறைய 2-3 விக்கெட் எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா ஏன்னா விராட் கோலியோட கேட்ச் கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்து விதமாக இருக்கட்டும், ஜடேஜாவோட கேட்ச் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டிங்கில் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 ரன் சேவ் பண்ணியிருப்பாங்க கிரவுண்ட் ஃபீல்டிங்கில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் பேட்டிங் ஆன விதமாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராதர் எனக்குமே ஒரு தாட் இருக்குது, கேஎல் ராகுல் தான் நீங்கள் நம்பர் 5 ஆடணும்னா கேஎல் ராகுல் தான் ஆடணும் அப்படின்னு. பட் அக்சர் பட்டேல் ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 2-3 இயர்ஸில் அக்ராஸ் ஃபார்மேட்ஸு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வெல் சூப்பராக பேட்டிங் ஆடிருக்காரு. அப்படின்றப்ப அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்ட் பேக்கேஜ், இன்ஃபேக்ட் T20 டீமுடைய வைஸ் கேப்டன். ஸோ பயங்கரமான ஒரு கமாடிட்டி ஆகிட்டு வர்றாரு அப்படின்றப்போ ரொம்ப நல்லா ஆடினார் இன்றைக்கி. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 2 ஆடின விதமாக இருக்கட்டும், சூப்பராக ஆடின ஷார்ட் பாலை சூப்பராக கவுண்டர் பண்ணார். அவரோட ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை தாண்டி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவுக்கு பெரிய அளவில் பார்ட்னர்ஷிப்ஸ் வரல. ஹர்திக் பாண்டியா டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பிளேட் வெல். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 270 நோக்கி போயிட்டு இருந்தாங்க இந்தியா. பட் நடுவில் அந்த விக்கெட்ஸின் காரணமாக பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. 249 முடித்தாங்க. ஸோ 250 அடிக்கணும் அப்படின்ற ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடிச்சிருவாங்க நியூசிலாந்து அப்படின்னு நினச்சேன். பட் கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணார், பேட்டிங் ஆடினார். ஒரு 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் அவுட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வேறு இந்த கேம் 81 runs ஆஃப் 120 பால் சூப்பராக ஆடினார். அண்ட் அதை தவிர்த்து என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன வச்சுன்னா ஸ்பின் வெப்பை போட்டு கலக்கிட்டாங்க. ஐ மீன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சீமரோட ஒரு 1 டே மேட்ச்க்கு போகிறது அப்படின்றது வந்து நாட் த சேஃபஸ்ட் ஆஃப் ஆப்ஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு 3rd சீமராக நீங்கள் பார்க்கலாம். பட் ஒரு 2nd சீமராக பார்க்குறப்போ அது ஒரு சின்ன ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க. பட் அந்த ரிஸ்க்கு கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இட் ரீப்ட் அவுட் டிவிடென்ஸ். ஏன்னா 40 hours ஆஃப் ஸ்பின் அப்படின்றப்போ ஸ்பின் சோக்கான். அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தியை பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, டெரிஃபிக்காக போடுறார், சூப்பராக போடுறாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிக்கே பண்ண முடியல நிறைய பேட்டர்ஸ்னால. கேன் வில்லியம்சன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினார் அவரை. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் வந்து ஒரு 2 கன்சிஸ்டண்ட்டாக அதே ஸ்பாட்டில் போட்டிருந்தாங்க, டாட் பால்ஸ் போட்டுனே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் ஒரு 2 ஏறிட்டே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வில்லியங்கோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அந்த டாட் பால் ப்ரெஷரை வந்து அக்சர் பட்டேல் ஜடேஜா கிரியேட் பண்ணதுனால இங்கே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரை பிக் பண்ண முடியாமல் விக்கெட்டு விழுந்தது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கேட்டிங்கன்னா ரன் ரேட்டுமே அந்த டைமில் ஏறி இருந்தது. ஸோ ஒரு மாதிரி அட்டாக்கும் பண்ண முடியல அவங்களால, ஒரு மாதிரி பிக் பண்ணவும் முடியல அவரை. ஸோ ஒரு மாதிரி டபுள் மைண்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க நியூசிலாந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சூப்பர் பவுலிங் எஃபர்ட். பட் இப்போ இங்கே என்ன கொஸ்டின் வருதுன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு என்ன பண்ண போகிறாங்க? ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம். எஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆஸ்திரேலியாவை நீங்கள் வந்து ஐசிசி நாக் அவுட்டில் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஆனால் என்னன்னா அவங்க ஒரு செகண்ட் ஃபீல்ட் டீம் தான் ஆடுறாங்க, ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் ஆடல. ஸோ அப்படின்றப்போ இந்த ஒரு ஸ்பின் வேப் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகுமா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ இல்லை வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருந்திருந்தாலோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்தியன் டீமுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனலில் கூட நிறைய நம்ம வந்து பேசி பார்த்தோம். ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நிறைய ஒரு டாக் இருந்தது இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டிராவிஸ் ஹெட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்டீவ் ஸ்மித்துக்கோ மார்னஸ் லபுஷேனுக்கோ அந்த ஒரு வெப்பனாக இருப்பார், ஒரு கிளென் மேக்ஸ்வெல்கோ, இந்த மாதிரி எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஏன்னா பேட்டிங் தான் ஆஸ்திரேலியாவுடைய ஹியூஜ் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்றப்ப அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஃபேக்டர்ஸ் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க கேமையை கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு த்ரெட்டுனா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி இருப்பார். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்க்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு தான் தோணுது. பட் ஒன்ஸ் அகேன்
ஹர்ஷித் ராணா திரும்ப ஆடுவாங்க 11ல் கண்டிப்பாக ஆடுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இந்த 4 ஸ்பின்னர் தியரியாக அவங்க திரும்ப கொண்டு போவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இட் இஸ் அ டெஃபினட் டாஸ் அப் பிட்வீன் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. பட் அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ கைஸ் இந்த ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் 2 டீமுக்கு யார் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா பிளேயிங் அண்ட் அட் தி அதர் எண்ட் நியூசிலாண்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 ODI வேர்ல்ட் கப் உடைய அதே செமிஃபைனல் டீம்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த செமிஃபைனல்ஸ் பார்த்தோன்னே. ஸோ ஹோப்ஃபுல்லி ரிசல்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா சைடு போகும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் இல்லாட்டினா கூட அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ தே குட் ஆல்சோ பி டேஞ்சரஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ்திரேலியாவை நம்ம எந்த விதத்துலையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.